ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டோமர் ரூஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதை க்ரியேட் பண்ணிவிட்டு மெயின் ரூஃபில் அட்டாச் பண்ணுறது எப்படி, அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் ரூஃபில் அந்த ஏரியாவை டோமர் வர ஏரியாவை கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது எலிவேஷன் செக் பண்ணுங்கள். எலிவேஷனில் வந்து தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல் இது டிஆர்னு கொடுத்துருக்கேன், டோமர் ரூஃப் லெவல். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் நம்ம வந்து வால் கிரியேஷன் செய்யணும். எந்த இடத்துல டோமர் ரூஃப் வேணுங்கிறது அதுக்கு L2 போங்க. L2 போனீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல தேவை டோமர் ரூஃபுக்குரிய வால். ஆகவே வாலை கிளிக் பண்ணுங்கள். வால் நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் எடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு அடுத்து செய்ய வேண்டியது ப்ராப்பர்ட்டிஸ் வாரில் பேஸ் லெவல், அடுத்தது டாப் லெவல். ஓகே, இது ரெண்டும் ஓகே. ஃபஸ்ட் ஃப்ளோர் டாப் லெவல் வந்து டோமர் ரூஃப் இந்த இடத்துல எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். now ஓகே, அது 3D செக் பண்ணிங்கன்னா now finish. இதில் டோமர் ரூஃப் தேவை. அடுத்தது ரூஃபை கிளிக் பண்ணுங்கள். ரூஃப் பை ஃபுட்பிரிண்ட் எனக்கு தேவை லெவல் வந்து DRS. now finish L1 போங்க. ரெக்டாங்கிள் கிளிக் எனக்கு வந்து ஆஃப்செட் 2 அடி தேவை. நான் அடுத்து இதிலேருந்து ரூஃபை க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. இது அன்டிஃபைன் ஸ்லோப் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. கிளிக் now 3D செக் ஃபினிஷ். இப்போ ஓகே, இதில் ஸ்லோப்பை குறைச்சி விடுங்க. 9 6. ஓகே, இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரூப் இதில் ஜாயின் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டுக்கு மொடிஃபை கொடுத்து அதில் இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஜாயின் அல்லது ஜாயின் ரூஃப். கிளிக் இந்த ரூஃபை தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளிக் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். செகண்ட் ஓகே. நவ் கம்ப்ளீட். இந்த ரூஃப் கிரியேட் பண்ண இந்த ஏரியாவில் இந்த உள்ளால விளங்குற மெயின் ரூஃபை கட் பண்ணி எடுக்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆர்கிடெக்சர் பார் போயிட்டு டோமர் ஓப்பனிங் வந்து இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த ஏரியாவை கட் பண்ண போகிறோம் அந்த ரூஃபை கிளிக் பண்ணிட்டு நவ் அடுத்தது பிக் ரூஃப் அல்லது வால் எட்ஜ். பிக் ரூஃப் நவ் ஓப்பன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது வால் கட் பண்ணணும். அதுக்கு L1 போங்க. L2 சாரி, இதில் கிளிக், இங்கே கிளிக். நெக்ஸ்ட் ட்ரிம் பண்ணுங்க. ட்ரிம் நவ் ஓகே. அடுத்த எந்த வாலும் தேவை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பிக் வால் ஓ எட்ஜ் ரைட். அடுத்து ட்ரிம் பண்ணுங்க. ஓகே ஓகே. now 3D view check. இந்த ஏரியா கட் பண்ணி போடுங்க பாருங்க. ஃபினிஷ். ஓகே, உள்ளால கட் பண்ணி போட்டுருக்கு. இதை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 3 வாலும் டோமர் ரூஃபில் டாப்பில் அட்டாச் ஆகணும். அது வந்து நெக்ஸ்ட் இந்த வால், நெக்ஸ்ட் இந்த சைட் வால் வந்து ஓகே. நவ் அட்டாச் டாப். ஓகே, இதுதான் ஒரு டோமர் ரூஃப் வந்து கிரியேட் பண்ணி மெயின் ரூஃபில் ஹெட் பண்ணுறது. இதுக்கு ஒரு விண்டோ வந்து ஹெட் பண்ணுவோம். விண்டோ போங்க. நவ் ஃபினிஷ். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஓகே அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நான் இந்த இதை பற்றின கிளாஸ் எடுத்திருக்கேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வை இதை வந்து மூவ் பண்ணுங்க. நான் ஓகே. ரூஃப் கட். Dormer roof creation complete. ஓகே, இந்த ரூஃப் இப்படி தான் கிரியேட் பண்ணுறது.
நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.